அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிட பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு பார்வை எல்லா நிலைகளிலும் தோஷத்தை நீக்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்குமா அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க அதை ஒரு உதாரண ஜாதகத்தோட பார்க்கலாம். பொதுவா எந்த ஒரு விஷயத்தையுமே அதுல ஒரு பிரச்சனைகள் இருக்கு. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை தேடி போறோம். ஒரு திருமணத்திற்கு வரன் பார்க்க போறோம். அல்லது ஒரு குழந்தை பாக்கிய அமைப்புகள்ல பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரியான அமைப்புகள்ல இருக்கும்போது சில பேர் அதை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு அதை பார்க்குது. குரு பார்க்க கோடி நன்மை, குரு தோஷம், குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படின்றது பொதுவான அமைப்புகள்ல சொல்லிடுறாங்க. அதே நேரத்துல அந்த குரு எந்த மாதிரியான அமைப்புகள்ல இருந்து பார்த்தா தோஷம் நீங்கும், அப்படியே இருந்தாலும் தோஷம் நீங்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்குமா அப்படின்றத பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். வாங்க. இந்த ஜாதகர் பாத்தீங்கன்னா எப்ப பிறந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா 17/1/1991 வருஷம் பிறந்திருக்காரு. காலையில 8:59க்கு பிறந்திருக்காரு. இந்த ஜாதகத்துல லக்னம் என்ன லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்ப லக்னம், ராசி மகர ராசி. சோ பொதுவா இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னுமே சொல்லிடலாம், கடுமையான களத்திர தோஷம் உடைய ஜாதகம் அப்படின்றத ஈஸியா பார்த்தோன்னுமே சொல்லிடலாம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எப்பயுமே என்னுடைய ஜோதிட பதிவுகள்ல குறிப்பாக திருமண வரன் சார்ந்த அமைப்புகள்ல எந்த மாதிரியான அமைப்புகள்ல ஒரு வரனை இணைக்கணும் அப்படின்றத பத்தி பல வீடியோக்கள் பல கட்டுரைகள் எழுதியாச்சு. அது சார்ந்த அமைப்புகள்ல இந்த ஒரு ஜாதகம் குரு பார்க்க ஏன் பிரச்சனையை கொடுத்துச்சு அப்படின்றத பத்தி இந்த ஜாதகத்துல பார்க்கலாம். இந்த ஜாதகத்துக்கு நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஒரு ஜாதகத்துல திருமண வரன் பார்க்கும் போது 6 விஷயத்த நம்ம பார்க்கணுங்க. 6ல இருந்து 7 விஷயத்த கண்டிப்பா பார்த்தே தீரணும். ஃபர்ஸ்ட் அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா லக்னத்திற்கு 7ஆம் பாவகம் இப்படி இருக்கு. அதாவது லக்னத்திற்கு 7ஆம் பாவகம் தான் உங்களுக்கு திருமணத்தை நடத்தி தர கடமைப்பட்ட கிரகம். அதாவது இந்த ஜாதகத்தை பொறுத்த, அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த இது லா, இதுல இருந்து 7ஆம் பாவகம்ன்றது தனக்கு வரக்கூடிய பேர், ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண். 1 2 3 4 5 6 7. சோ இந்த 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் தான் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்தை நடத்தி தர கடமைப்பட்ட கிரகம். 7ஆம் பாவகம் எப்படி இருக்குன்னா நல்லா சுத்தமா இருக்கு. வேற ஏதாவது பாவ கிரக பார்வை இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையால பாக்குறாரு. வேற எந்த சுபகிரக பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய பார்வை மட்டும் இருக்கு. அப்ப 7ஆம் பாவகத்திற்கு சுக்கிரனுடைய பார்வையும் இருக்கு, செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கு. அதே நேரத்துல திருமணத்தை நடத்தி தர கடமைப்பட்ட கிரகமாகிய சூரியன் எப்படி இருக்காருன்றத பாருங்க. சூரியன் இந்த லக்னத்திற்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் மறைஞ்சு 5 கிரகங்கள் சேர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கு. அதாவது சூரியன், சந்திரன், புதன், சனி, ராகு. சரி, இப்ப ஒண்ணு கேட்கலாம். சோ இந்த பாவ கிரக சேர்க்கையில களத்திர ஸ்தானாதிபதி சிக்கி இருக்காரு. உண்மைதான், நீங்க சொல்றது உண்மைதான். அதே நேரத்துல அதை குரு பாக்குறாரே அப்படின்னு நீங்க கேட்கலாம். பொதுவா ஒரு விஷயத்தை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்துல ஆதிபத்திய கிரகம் தான் ஃபர்ஸ்ட் முதல்நிலை பலனை செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள்ல இருக்கும். அது எந்த ஜாதகமாக இருந்தாலும் ஆதிபத்திய அதிபதி கிடக்கூடாது. இந்த ஜாதகத்துல களத்திர ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் போய் மறைந்தது ஒரு குற்றம். சனியோட சேர்ந்து அஸ்தமனமாயிருக்கு. நீங்க டிகிரி படி போட்டு பாத்தீங்கன்னா அதனுடைய கால்குலேஷன் நான் தனியா இன்னொருக்குள்ள போடுறேன். உங்களுக்கு ஜோதிடம் தெரிஞ்சிச்சுன்னா எத்தனை டிகிரியில இருக்குன்றத பாத்துக்கங்க. இங்க சனி அஸ்தமனமான அமைப்புகள்ல இருக்கு. சூரியன் ராவுக்கு சேர்க்கை பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 2 டிகிரிக்குள்ள இருக்கு. அதாவது களத்திர ஸ்தானாதிபதி கிரகணமான அமைப்புகள்ல தனக்கு பிடிக்காத 12ஆம் வீட்டில் சூரியன் மறைந்து சனியோடு இணைந்து, சனியும் இங்க அஸ்தமனம் ஆயிருக்கு, அமாவாசையை நெருங்கி இருக்கு. சோ இந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள்ல களத்திர ஸ்தானாதிபதி கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆயிட்டார். அதாவது திருமண ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் முற்றிலும் பலம் இழந்த நிலையில ஆதிபத்திய அதிபதியாக இங்க கம்ப்ளீட்டா போச்சு. அதே நேரத்துல குரு அவரை பாக்குறாரு. சப்ப கட்டுன்னு சில பேர் சொல்லுவாங்க, குரு பாக்குறாரே அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல குரு ஜாதகத்துல எப்படி இருக்காருன்றத முதல்ல பார்க்கணும். பொதுவா குரு பகவான் லக்னத்திற்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு. இருந்தாலும் தன்னுடைய உச்ச வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது குரு உச்சமாகக்கூடிய வீடு என்னன்னு பாத்தீங்கன்னா கடக வீடு தான். இந்த கடக வீட்டுல குரு எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா உச்சம் அப்படின்ற அமைப்புகள்ல இருந்தாலும் வக்ர அமைப்புகளுக்கு போயிட்டார். அது மட்டும் இல்லாம இந்த தேதியில, அதாவது 17/1/1991 அன்னைக்கு குரு பூச நட்சத்திர சாரத்துல இருக்கார். அதாவது சனிசாரம் வாங்கி உட்கார்ந்து இருக்காரு. இப்ப பிராக்டிக்கலா லாஜிக்கலா எடுத்து பார்க்கலாம்.
குரு வந்து இங்க பாக்குறாரு. அதே நேரத்துல குருவை எத்தனை கிரகங்கள் பாக்குதுன்னு பாருங்க. சரியா? இங்க 2 பேர் இருக்காங்க. அதே நேரத்துல இங்க 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேர்ல வந்து சனி வந்து தன்னுடைய ஆட்சியான வீட்டுல இருந்து பாக்குது. ராகும் வந்து சனியினுடைய வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கு. அமாவாசை அமைப்புகளை அடைஞ்சு இந்த இடமே வீக்கா போச்சு. அப்ப இங்க 5 கிரகங்கள் இருக்கு. இங்க 2 கிரகங்கள் தான் இருக்கு. இதுல வந்து கேது வந்து ஒரு பாவ கிரகம். அதே நேரத்துல 5 கிரகம் பெருசா அல்லது 2 கிரகம் பெருசான்னா பார்த்தோமே சொல்லிடலாம். ஏன்னா 5 பேரை வச்சு ஒரு 5 பேர் வந்து ஒரு ஆள் அடிக்க வந்தான்னா ஈஸியா அடிச்சுட்டு போறோம். அதே கணக்கு தான் வச்சுக்கோங்களேன். சரி, இங்க வந்து உச்சமான அமைப்புகள்ல இருக்காரு. இங்க வந்து சனியை விட வந்து குரு வந்து வலுவான அமைப்புகள்ல இருக்காரு அப்படின்னு நீங்க எடுத்து கேட்டீங்கன்னா, நான் அதற்கான விளக்கத்தை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இங்க குரு வந்து வக்ரமான அமைப்புகளுக்கு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம பூச நட்சத்திர சாரத்திலையும் இருக்காரு, சனி சாரத்திலையும் இருக்காரு. அப்ப இங்க குரு பகவான் சும்மா பேரளவுக்கு தான் உச்சம் அப்படின்ற அமைப்புகள்ல இருக்காரு. குரு பகவான் கடகராசியில வந்து பாத்தீங்கன்னா 5 டிகிரில வந்து உச்சமா அடையக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அதை தாண்டி வந்துட்டாரு. அதாவது பூச நட்சத்திர சாரத்துல இருக்கிறதுனால பேரளவுக்கு தான் பாக்குறாரு. அப்ப இந்த ஜாதகத்திற்கு களத்திர ஸ்தானாதிபதியாகிய சூரியன் லக்னத்திற்கு 12ஆம் பாவகத்தில் போய் மறைந்தது குற்றம். அமாவாசை அமைப்புகள்ல இருக்கிறது குற்றம். பகை வீடாகிய சனியினுடைய வீட்டுல போய் அமர்ந்து சனியோடு இணைந்த அஸ்தமனமானது குற்றம். ராகுவோட 2 டிகிரிக்குள்ள இருக்காரு. அப்ப 7ஆம் இடம் வந்து கம்ப்ளீட்டா போச்சு. இந்த ஜாதகத்திற்கு 7ஆம் இடமும் போச்சு. 7ஆம் அதிபதி அப்படின்னு 7ஆம் இடம் கூட பரவாயில்ல. ஏன்னா 7ஆம் இடத்தை வந்து சுக்கிரன் பாக்குறாரு. 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் லக்னத்துக்கு 12ல போய் வந்து மறைஞ்சிட்டாரு. செவ்வாய் வந்து தன்னுடைய 4ஆம் பார்வையால் இந்த களத்திர ஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்ப இந்த ஜாதகத்திற்கு 2-11 அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான். உச்சமான அமைப்புகளுக்கு போனாலும் அவர் வாங்கின நட்சத்திர சாரம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சனிசாரம் வாங்கியிருக்காரு அப்படின்றதுனாலே 2ஆம் திருமணத்தை குறிக்கக்கூடிய 11ஆம் அதிபதி உச்சமான அமைப்புகளுக்கு போனதுனால 2ஆம் திருமணமும் நடந்துச்சு. ஆக்சுவலா வந்து இந்த ஜாதகம் வந்து திருமணமாகி விவாகரத்தாகி விட்டது. ஏன் திருமணம் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா களத்திர ஸ்தானத்தை சுக்கிரன் பாக்குறாரு. அப்ப என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா திருமணத்திற்கான அமைப்புகளை கொடுத்துச்சு. அதே நேரத்துல திருமண அமைப்புகளை நிலைக்க விடல. அப்ப 2ஆம் திருமணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்திற்கு 2ஆம் திருமணமும் நடந்து அதுவும் பஞ்சாயத்தான அமைப்புகள்ல தான் போய்கிட்டு இருக்கு. சோ எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பார்வை எல்லா நிலைகளிலும் யோகத்தை தருமான கண்டிப்பாக தராது. அது எந்த பொசிஷன்ல இருக்கு, யாருடைய நட்சத்திரத்துல இருக்கு, குரு பார்வையை தரக்கூடிய அமைப்புகள் இருக்கா, அப்படி தந்தாலும் அது வந்து முழு பார்வை ஒளித்திறனோடு இருக்கா. இப்ப குரு வந்து ஒரு பேச்சுக்கு சொல்றேனே, இப்ப வந்து இங்க 90 டிகிரி முடிஞ்சிடும். 90ல இருந்து 120 டிகிரி வரைக்கும் இங்க இருக்கும். சரியா? இங்க 91 டிகிரில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அப்ப இந்த இடத்துல எந்த டிகிரியை பார்க்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 271 டிகிரி அப்படின்ற அமைப்புகள் சாரி 270 ஆமா கிட்டத்தட்ட 271 டிகிரி இந்த மாதிரியான அமைப்புகளை தான் பார்க்கும். அப்ப அந்த பார்வையினுடைய ஒளித்திறன் வந்து பெரிய அளவுக்கு இருக்குமானா இருக்காது. அதே நேரத்துல இதே மாதிரியான அமைப்புகள் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இங்க 120 டிகிரில முடியும். 119 டிகிரில இருக்காருன்னா இங்க வந்து 299 டிகிரி தான் பார்ப்பாரு. அப்ப அந்த பார்வையினுடைய ஒளித்திறன் எந்த மாதிரியான அமைப்புகள்ல இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு ஜாதகத்துல குரு வந்து தோஷத்தை நீக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குமா, அது தோஷம் ஃபுல்லா நீக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குமா, இல்ல சும்மா சப்போர்ட். ஆனா ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஆதிபத்திய கிரகம் கெட்டு குரு பார்த்தாலும் அது வந்து பெரிய அளவுக்கு இது பண்ணாது, எடுத்து கொடுக்காது. ஏன்னா இன்னும் பிராக்டிக்கலா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலையேற போறோம், காலில் நடந்து மலையேறதுக்கும் கம்ப ஊட்டி வந்து இந்த மலையேறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. குரு பார்வைன்றது வந்து சும்மா கம்ப ஊண்டி சப்போர்ட் பண்ணி நடக்கிற மாதிரியான அமைப்புகளுக்கு தான் போகும். சோ அந்த அமைப்புகள்ல இருக்கிறதுனால இந்த ஜாதகத்துல குரு வெளிப்பார்வைக்கு உச்சமான அமைப்புகள்ல இருந்தாலும் பெரிய அளவுக்கு யோக பலனை தர மறுத்த காரணத்தினால முதல் திருமணம் நடந்து விவாகரத்தாகி 2ஆம் திருமணமும் பஞ்சாயத்தான அமைப்புகள்ல போய்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா 2ஆம் திருமணத்தை குறிக்கக்கூடிய குரு பகவான் உச்சமானாலும் வாங்கிய நட்சத்திர சாரம் சனிசாரம் அப்படின்றதுனால திருமண வாழ்க்கை பிரச்சனையான அமைப்புகள்ல போய்கிட்டு இருக்குன்றத புரிஞ்சுக்குங்க. இந்த பதிவு வந்து குரு பார்வை முழு யோகத்தை தரக்கூடிய அமைப்புகள்ல இருந்தாலும் அது முழு யோகத்தை தரக்கூடிய நிலைகள்ல தான் இருக்கா அப்படின்றத வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு ஜாதகத்தை போட்டேன். இந்த பதிவு வந்து உங்களுக்கு நல்லபடியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.